கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக்கை பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ஆல் அமுத்தி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320. ஓகே, 320 நம்ம கொடுத்த ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 அல்லது 0 வந்து கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா இனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி ஆனால் பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து சி போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான ஆல் போர்டு பார்க்கலாம். பார்க்குற முன்னாடி நம்ம வந்து கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் வந்தால் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. திருடிச்சல் 12 ரூபாய்க்கு 5000 வினிங் கொடுக்குறாங்க. பிசி வினிங் 100 ரூபா. திருடிச்சல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000. திருடிச்சல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபு வினிங் 80 ரூபா கொடுக்குறாங்க. திருடிச்சல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிபு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிச்சல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு 90,000 கொடுத்துட்ருக்காங்க. ஃபோர் டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் பாசத்தில் 10,000, பிசி வினிங் 1000, சிபு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2:35 வரைக்கும் நம்பர் வச்சுக்கலாம். டிஆர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் கொஞ்சம் முன்னாடியே வச்சுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசி மிஸ் ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு மட்டும் தான் நமக்கு வந்து இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம 5 டேஸ் ரிசல்ட் எப்படி ஆல் போர்டு எடுக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 505 வச்சு தான் நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 505 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 341 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 505 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 4 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 215. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 215 எஸ்ஐன் ஆப்ஷன் 341 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9, அப்படி இல்லைன்னா 7 நம்பர் இருக்கும். ஓகே, 9 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 215 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9 7 கிடச்சிருக்கு. 7 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு இடத்துல ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 735. அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 735 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 341 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 735 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 442. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 442 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 341 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 442 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9 அல்லது 0 கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 320. அதை வச்சு தான் நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து 320 எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு 341 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸாக இருக்குது. மனுஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 320 வச்சு எடுக்கலாம். நமக்கு 1 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் சொல்லுவேன். 8ஆம் நம்பர் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பி போர்டு மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ வந்து ஆல் போர்டு எடுத்தோம். அடுத்தது பி போர்டு எடுக்கிறோம். இது வந்து உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய பி போர்டு அல்லது ஆல் போர்டாக கூட நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். 215 வச்சு எடுக்கலாம். நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 215 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆப்ஷன் வந்து போட்டுக்கிறோம். இது வந்து 3 டைம் நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? 3 டைம் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 513 வச்சு தான் நம்ம வந்து அடுத்த நாளுக்கான பி போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். இதில் புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 215 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 3 கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 735. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய பி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 735 ரூட் ஆப்ஷன் 513 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
735 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 3 கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 442. அதை வச்சு நம்ம அடுத்த பி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 442 3 டைம் ரூட் ஆப்ஷன் 513 போட்டு அடிக்கிறது. நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 442 வச்சு அடிக்கிறது. நமக்கு வந்து 2 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 320 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் பி போர்டுக்கான நம்பர் என்னவான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 ரூட் ஆப்ஷன் போட்டு 513 போட்டு எடுக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 9ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பி போர்டுக்கு 0 அல்லது 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 வச்சு எடுக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 0 9 வந்தால் எடுத்துங்க. அப்படின்னா ஆல் போர்டு வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் 1 அல்லது 8ஆம் நம்பர் வந்து நம்பர் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 செட்டு வைக்கிற மாதிரி தான் என்னோட கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது. ஓகேவா, 1ஆம் நம்பர் 1000% நமக்கு அதிகமாக வருது. வந்துச்சுன்னா நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே, அவங்க கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்னேன் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து ஏபிபிசிஎஸ்சிக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம வந்து பி போர்டுக்கு நம்ம வந்து 9 0 கொடுத்துருக்கோம். ஏபிபிசிஎஸ்சிக்கு 10 19 80 89 01 91 08 98 நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குது. ஓகேவா, மறக்காமல் பி போர்டுக்கு 0 அல்லது 9 வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நமக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ட் ப்ளஸ் எடுத்துருவோம். சார்ட் ப்ளஸ் வந்து எடுத்துருக்கோம். 2016 செட் வச்சு எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா திருடிஜில் வந்து ஒரு 5 செட் எடுத்துருக்கோம். மெயினாக 190. ஓகேவா, மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 190 195 பார்த்தீங்கன்னா 190 195 159 413 321. ஓகேவா, நம்ம ஒரு 5 செட்டு எடுத்துருக்கோம். ஓகே, உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 190 195 159 413 321 சொல்லி ஒரு 5 செட்டு சார்ட் பேஸிங் எடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அந்த கலரில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். 19 10 5 வந்து சார்ட் பேஸிங்கில் ஏபிபிசி எடுத்தேன். இந்த 3 நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரையும் மேட்ச் ஆகுது, சார்ட்டையும் மெத்தார் ஒரு நம்பர்ஸ் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 19 10 5 3மே இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். ஓகேவா, 41 43 32 31 இந்த 4 நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த 3 நம்பர்ஸ் தான் கொடுக்கலான்னு இருந்தேன். ஏன்னா நம்ம கணக்கில் எடுக்கும், உங்கள் கணக்கில் ஒரு மாதிரி வரும். அதனால தான் நான் வந்து எல்லா நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மெயினான நம்பர்ஸ் 19 10 5 3 நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். ஓகேவா, ஓகே மக்களே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து யாருன்னு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, ஓகே மக்களே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 320. ஓகேவா, 320 தான் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முபாரக் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டுக்கு 4 நம்பர் கொடுத்துருக்கப்போ ஆனால் வந்து நமக்கு 0 வந்து சூப்பராக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து நம்பர்ஸ் நமக்கு கம்மியாக கொடுத்துருந்தப்போ ஒரு அருமையாக இருந்திருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிசிக்கு 70 வச்சுருக்காப்புல. ஆனால் ஒரு 20 வச்சுருந்தாப்புல ஒரு பிசிக்கு ஒரு அருமையான ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா பவீன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3ஆம் நம்பர் கொடுக்குறப்ப அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஆனால் நமக்கு வந்து ஏ போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு ட்ரை பண்ணியிருந்தால் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் 3ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு ஒரு அருமையான இன்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பான அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக சிங்கிள் ஷாட் எப்பயும் போல் 2ஆம் நம்பர் அருமையான ஒரு இன்னிங்ஸ் சூப்பராக ஒரு சிங்கிள் ஷாட்டு கொடுக்குறப்பல சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பெருமாள் அவரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 வந்து சிங்கிள் ஷாட்டு கொடுத்துருக்காப்புல ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் ஒரு பிசிக்கு ஒரு 20 வச்சுருந்தாப்புல ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸ் எடுத்துப்பாப்புல. ஆனால் மிஸ் பண்ணிட்டாப்புல. எல்லாம் 70 தான் கொடுத்துருக்காப்புல. நிறையா இதில் பார்த்துருக்கேன், நான் 20 தான் கொடுத்துருக்காப்புல. ஓகே மக்கள், இன்றைக்கி பார்த்து நிறைய பேர் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு அருமையான இன்னிங்ஸ் சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்கீங்க. ஓகே, நாளைக்கு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேவா, நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுவோம். ஓகே, ஷேர் பண்ணி விடுவோம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. விருப்பம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா, ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம்.